திருக்குறள் குறள் வெண்பாக்களால் அமைந்த நூலாகும். திரு என்னும் அடைமொழியை பெற்று திருக்குறள் என வழங்கப்பெறுகிறது. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன. இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. உலகப் பொதுமறை என வழங்கப்பெறுகிறது. இந்நூல் தமிழ் மொழியிலுள்ள அறநூல்களுள் முதன்மையானது. இந்நூல் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளன. திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. 7 சீரால் அமைந்த குறள் வெண்பாக்கள் கொண்டது. 7 என்னும் எண்ணுப்பெயர் 8 குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. அதிகாரங்கள் 133. இதன் கூட்டுத்தொகை 7. மொத்த குறட்பாக்கள் 1330. இதன் கூட்டுத்தொகை 7. இந்நூல் முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தமிழில் எழுதப்பட்ட உலகப் பனுவல் இந்நூல். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இதில் பரிமேலழகர் உரையை சிறந்தது என்பர். இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை ஆகும். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்குரிய அறவுரைதான் திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள், மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அறத்துப்பால் 38 அதிகாரங்களையும் 4 இயல்களையும் கொண்டுள்ளது. பாயிரவியல் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவறவியல் 13 அதிகாரங்கள், ஊழியல் 1 அதிகாரம். பொருட்பால் 70 அதிகாரங்களையும் 3 இயல்களையும் கொண்டுள்ளது. அரசியல் 25 அதிகாரங்கள், அமைச்சியல் 32 அதிகாரங்கள், ஒழிப்பியல் 13 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களையும் 2 இயல்களையும் கொண்டுள்ளது. களவியல் 7 அதிகாரங்கள், கற்பியல் 18 அதிகாரங்கள். திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரங்களையும் 9 இயல்களையும் கொண்டது. திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம், வாழ்த்து, உத்திரவேதம், தமிழ்மறை, தமிழர் திருமறை, பொதுமறை, அறவிலக்கியம், முதுமொழி, திருவள்ளுவம், திருவள்ளுவ பயன், உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்டப்படுகிறது. பரிமேலழகர் உரையுடன் திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் 1840ஆம் ஆண்டு. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே.எம். பாலசுப்பிரமணியம். ஜெர்மனியில் கிரால் என்பவரும், ஹிந்தியில் பி.டி. ஜெயின் என்பவரும், வடமொழியில் அப்பா தீட்சிதரும், லத்தீனில் வீரமாமுனிவரும், ஆங்கிலத்தில் ஜி.யு. போப் என்பவரும், தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை என்பவரும் மொழிபெயர்த்தனர். பிரெஞ்சு மொழியில் ஏரியல் என்பவரும் மொழிபெயர்த்தனர். திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் பழமொழிகள்: ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி, பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டு. இங்கிலாந்து நாட்டு விக்டோரியா மகாராணியார் காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கும் நூல் திருக்குறள் ஆகும். உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டிலுள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். இவர் காலம் கிமு 31 ஆகும்.
திருவள்ளுவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உள்ளன. கிறிஸ்து ஆண்டு கிபி +31 திருவள்ளுவர் ஆண்டு. எடுத்துக்காட்டு 2026 +31 2057, அது திருவள்ளுவர் ஆண்டு. தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாகும். வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ளது. வள்ளுவர் கோட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ளது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். திருக்குறளார் வி. முனிசாமியின் உலக பொதுமுறை திருக்குறள் உரைவிளக்கம் என்னும் நூல் புகழ்பெற்ற நூலாகும். இவர் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறைக்கு அருகே கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது இச்சிலை உள்ளது. இதன் பணிகள் கிபி 1990 தொடங்கியது. 2000 ஜனவரி முதல் நாள் திறக்கப்பட்டது. பாறையிலிருந்து சிலையின் உயரம் 133 அடி ஆகும். பீடம் 38 அடி உயரம். அறத்துப்பாலின் அதிகாரங்கள். சிலை 95 அடி உயரம். பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பாலின் மொத்த அதிகாரங்கள். பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று உள்ளது. மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறள்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைக்க 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தின் கட்டுமான பணிகள் கிபி 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டன. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் உள்ளது. அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. தேரின் மொத்த உயரம் 128 அடி ஆகும். தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை உள்ளது. இதில் 1330 குறள்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநிற பளிங்குகளிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்குகளிலும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகளிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. திருக்குறளை பற்றிய மேற்கோள்கள். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இவ்வாறு கூறியவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இவ்வாறு பாரதிதாசன் கூறுகிறார். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து என்று பரணர் கூறுகிறார். உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று மாங்குடி மருதனார் கூறுகிறார். முப்பலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து தேனிக்குடி கீரனார் கூறுகிறார். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில்மொழி இருக்கும்போது என்று கவிமணி கூறுகிறார். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று கவிமணி கூறுகிறார். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாரதிதாசன் கூறுகிறார். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கால்டுவெல் கூறுகிறார். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஓர்ந்து என்று கவிமணி கூறுகிறார். திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண் பதைக்கே, அதாவது உலகுக்கு பொது என்று திருவிக கூறுகிறார். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓரினம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கி.ஆ.பி. விஸ்வநாதம் கூறுகிறார்.